வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள சர்வஜன வாக்கெடுப்பை தோற்கடிக்க தமிழ் மக்கள் முன்வர வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தல். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரை சந்திப்பு. மன்னார் காற்றாலை திட்டங்களை தொடர ஜனாதிபதி ஏற்பாடுகளை மேற்கொள்கின்ற நிலையில் பாரிய போராட்டத்திற்கு ஏற்பாடு. முத்துநகர் விவசாய நிலத்தை விடுவிக்குமாறு வலியுறுத்தி பிரதமர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம். டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையின் நூலகம் திறப்பு. மின்சார சபை விவகாரத்தில் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காவிட்டால் முழுமையான வேலை நிறுத்தத்திற்கு செல்ல நேரிடும் என பிரியந்த விக்ரமசிங்கே எச்சரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. அரசாங்கம் மேற்கொண்டுள்ள சர்வஜன வாக்கெடுப்பை தோற்கடிக்க தமிழ் மக்கள் முன்வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள சர்வஜன வாக்கெடுப்பை தோற்கடிக்க தமிழ் மக்கள் முன்வர வேண்டும் என ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தோற்கடிக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் கொக்குவேலில் உள்ள அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த வாரம் சுவிஸ் அரசாங்கத்துடைய அழைப்பதில் பேரிலே சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய ஆட்சி முறைமை தொடர்பான ஸ்டடி டூர் ஒன்று நடைபெற்றது. இப்போ இந்த சந்திப்புகள் ஊடாக ஒரு விடயம் மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டது. தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட விடயங்களிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் தங்களுக்குத்தான் தமிழ் மக்கள் ஒரு ஆணையை வழங்கியிருப்பதாகவும் அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான தீர்வு தாங்கள் வைத்திருக்கிற நிலைப்பாடுகளை முன்னிலைப்படுத்தி தாங்கள் அந்த செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் என்ற கருத்து மேலோங்கினது. தமிழ் மக்களுடைய ஆணை உங்களிடம் இல்லை என்ற கருத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் முன்வைக்க முடியாது என்ற உங்களிடம் ஆணை இல்லை என்ற கருத்தை சுவிஸ் அதிகாரிகளுக்கு முன்னால் சொன்ன இடத்துல அரசு தரப்புக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதை பின்வாங்கிறது. அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே 2015ஆம் ஆண்டில் இருந்து 19ஆம் ஆண்டு வரைக்கும் தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை உத்தியோகபூர்வமாக தங்களுடைய யோசனையாக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை ஆரம்பித்திருப்பதாகவும் இப்போதைக்கு அந்த யோசனைகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அந்த யோசனைகள் தொடர்பாகவும் அனைத்தையும் ஆழமாக படித்து செய்ய வேண்டிய திருத்தங்களை எங்கெங்கே செய்யலாமோ அதை செய்துவிட்டு அவர்கள் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வர முடிவெடுத்திருக்கிறார்கள். அது மிக விரைவிலே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது ஏனைய கட்சிகளோடு தாங்கள் பேசுவதற்கு தயாரென்ற கருத்தை உத்தியோகபூர்வமாக மக்களுக்கும் சுவிஸ் அரசாங்கத்துக்கும் அறிவித்தது. அவர்கள் அந்த அரசியலமைப்புக்குரிய யோசனைகளை பாராளுமன்றத்திலே ஒரு நாளுக்குள்ளேயே 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றலாம். இப்போ மக்கள் மட்டத்திலே மக்களை தயார்படுத்துறதுக்கு கால அவகாசம் வழங்காமலே அரசாங்கம் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பில் தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்கு முயற்சிப்பினம் என்ற கருத்தை சொல்லித்தான் தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசி ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வரவேணும் என்று எங்களால் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த முயற்சிகளை இந்த இரு தரப்புகளும் திட்டமிட்டு உதாசீனம் செய்கிறார்கள். தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே பேசி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு சம்பந்தமாக ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்கிறதை விட்டுவிட்டு ரகசியமாக தமிழரசு கட்சியோட மட்டும் பேசுவதற்கு கடிதம் எழுதப்படுகிறது என்றால்
அவர்களுடைய நோக்கம் என்னன்றதை பற்றி நாங்கள் இங்கே தெளிவாக யோசிக்க வேணும். சுமந்திரன் அவர்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சிக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துகின்ற இடத்திலே இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை பாதுகாக்கிறதுக்குத்தான் அவர் செயல்படுவாரே தவிர தமிழ் தேசிய மக்களுடைய உண்மையான அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அவர் இணங்கப் போவதில்லை என்றது இந்த அண்மைக்கால நடவடிக்கைகள் அனைத்தும் நிரூபிக்கின்றதாகத்தான் இருக்கின்றது. இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தோற்கடிக்கிறதுக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தமிழ் மக்கள் தோற்கடிக்கிறதுக்கு தீவிரமாக இறங்கி வேலை செய்வதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த அரசியலமைப்பை தோற்கடிக்கிறதாக இருந்தால் தமிழ் மக்கள் நேரடியாக அதை எதிர்ப்பதன் ஊடாக மட்டும்தான் இந்த ஒற்றையாட்சி ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் தோற்கடிக்கக்கூடியதாக இருக்கும். தமிழரசு கட்சி உடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய ஆணைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு விரும்புகிறார்கள் என்றால் எங்களோடு இணைந்து அவர்களும் இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தோற்கடிக்கிறதுக்கு முன்வர வேண்டும். தமிழ் மக்களுடைய இந்த உரிமை பயணத்தை காப்பாற்றுவதாக இருந்தால் வரப்போகின்ற அந்த சர்வஜன வாக்கெடுப்பில் தமிழ் மக்கள் நேரடியாக அதை தோற்கடிப்பதன் ஊடாக மட்டும்தான் எங்களுடைய அந்த உரிமை பயணத்தை நாங்கள் தக்க வைக்கலாம். ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக் இடையிலான சந்திப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதியை அமோகமாக வரவேற்றதுடன் கடந்த வருடத்தில் மனித உரிமை தொடர்பில் இலங்கை எட்டியுள்ள முன்னேற்றம் தொடர்பான விடயங்கள் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதம நீதியரசருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரியவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ராமபோசாவை சந்தித்துள்ளார். இன்று பிற்பகல் நியூயார்க் நகரில் சந்திப்பு இடம்பெற்றது. தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியினால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அமோகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் ஆரம்பமானதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி ஜயந்த ஜெயசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமெரிக்காவின் ஜோன் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். அமெரிக்காவில் உள்ள ஜோன் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதம நீதியரசருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த சந்திரசிறி ஜெயசூரிய உள்ளிட்டோரினால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இணைந்துள்ளார். இன்று அமெரிக்க நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்ற உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார். அத்துடன் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் உரிய தீர்ப்பை வழங்க வேண்டும் என மின்சார சபை தேசிய ஊழியர் சங்க செயலாளர் அஜித் பெரியன் தெரிவித்துள்ளார்.
அரசாங்கம் 24 பரிந்துரைகள் தொடர்பில் கலந்துரையாடி உரிய தீர்வை வழங்க வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் தேசிய ஊழியர் சங்க செயலாளர் அஜித் பிரியன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அததின அப்படி மின்சார சபை தனியார்மயப்படுத்தப்படுவதால் ஊழியர்களுக்கு அநீதி இடம்பெறுகின்றது. அரசாங்கம் மின்சார சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து ஊழியர்களின் விடுமுறைகளை ரத்து செய்துள்ளது. எங்களை அரசியல் குறிக்கோளுக்கு பயன்படுத்துவதாக பரப்பப்படுவது பொய்யான தகவலாகும். நாங்கள் அரசியல் லாபம் நாடுவோர் அல்ல. நிறுவனத்திற்கும் பணியாளர்களுக்கும் ஏற்படும் அநீதியை மாத்திரமே நாம் எதிர்க்கின்றோம். ஊழியர்களின் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு, ஓய்வூதிய நிதி மற்றும் குடும்ப நலன்கள் குறித்து பெரிய சந்தேகங்கள் உள்ளன. தனியார் மக்களால் எதிர்காலத்தில் மின்சார கட்டணம் அதிகரிக்கும் அபாயம் உண்டு. இது மக்களுக்கே பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தற்போது நாம் சட்டப்படி வேலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். இது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் சட்டப்படி நடைபெறும் அமைதியான நடவடிக்கையாகவே தொடர்கின்றது. அரசாங்கம் ஊழியர்களுடன் உரையாடி 24 பரிந்துரைகளை பற்றிய கலந்துரையாடலை நடத்தி உடன்பாட்டின் மூலம் பிரச்சினையை தீர்க்க வேண்டும். இல்லையெனில் தொழிற்சங்கங்கள் பலத்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு செல்லும் நிலை ஏற்படும். අපිට එහෙම කිසිම දේශපාලන තීන්දුව తీරන මුදුන්පත් කර ගැනීමේ අවකාශයක් அரசாங்கம் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காவிட்டால் முழுமையான வேலை நிறுத்தத்திற்கு செல்ல நேரிடும் என இலங்கை மின்சார சபையின் புதிய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අපි විසින් ගත්ත තුන්වෙනි ක්‍රියාමාර්ගයට අකුරට කිරීමේ ක්‍රියාමාර්ගය ක්‍රියාත්මක වෙනවා. இன்று நள்ளிரவு வரை சட்டப்படி வேலை போராட்டத்தை 3ஆம் கட்டமாக தொடரவுள்ளோம். இன்று மதியம் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து அடுத்தடுத்த போராட்ட திட்டம் குறித்து தீர்மானிக்க உள்ளோம். மின்சார சபை என்பது மக்களின் வாழ்விற்கு அத்தியாவசிய நிறுவனம் என்பதால் இதுவரை போராட்டங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி பொய்யான பிரச்சாரம் மூலம் உண்மையை மறைக்கிறது. அரசாங்கம் அத்தகைய விடயத்தை சரி செய்ய தவறினால் முழுமையான வேலை நிறுத்தத்திற்கு செல்வதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் நாட்டில் மின் விநியோகம் பாதிக்கப்படக்கூடும். දවසක එකක්ද කියලා තීන්දුව කිරීම සම්බන්ධව තමයි අපි අද රැස්වල තීරණය කරන්නේ. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் திலீபனின் நினைவு ஊர்தி பவனி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலீபனின் நினைவு ஊர்தி பவனி இன்று கிளிநொச்சியில் இருந்து பயணத்தை ஆரம்பித்துள்ளது. திலீபன் நினைவு வாரத்தின் இறுதி நாளான நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் நல்லூர் நினைவிடத்திற்கு வருகை தரும் நோக்குடன் இந்த ஊர்தி பவனி ஆரம்பமானது. கிளிநொச்சியில் ஆரம்பமான ஊர்தி பவனி கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சென்று யாழ்ப்பாணத்தை வந்தடைய உள்ளது. திலீபன் அண்ணாவின் 38ஆம் ஆண்டு நினைவு சுமந்த ஊர்தியை எங்கள் தாயக பிரதேசத்தில் கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் ஊர்தியாக சென்று 26ஆம் தேதி திலீபண்ணாவின் தியாக தீபம் நினைவிடத்திற்கு சென்றடையும். எங்களால் முடிந்த வரைக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல இருக்கின்றோம். அடுத்த சந்ததிக்கு தியாக தீபத்தினுடைய நினைவு நாளை கடத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் தியாகி திலீபன் நினைவிடத்தில் 2வது நாளாக வடமராட்சி மக்களால் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பொது ஈகைச்சூடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தியாகி திலீபனின் 38வது ஆண்டு நினைவு தின நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை தோப்பூர் பள்ளிக்குடியிருப்பு பிரதேசத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. நினைவேந்தல் நிகழ்வை சம்பூர் ஆலங்குளம் துயிலுமில்ல நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு ஏற்பாடு செய்திருந்தது. பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு தியாக தீபம் திலீபனின் திரு உருவப்படத்துக்கு மலர் தூவி 1 நிமிட நினைவஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் காற்றாலை திட்டங்களை தொடர ஜனாதிபதி ஏற்பாடுகளை மேற்கொள்கின்ற நிலையில் மாவட்டம் தழுவிய ரீதியில் பாரிய போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் எஸ் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை திட்டங்களை தொடர்வது ஜனாதிபதியின் தன்னிச்சையான முடிவாக இருந்தாலும்
எமது மண்ணையும் வளங்களையும் உரிமைகளையும் பாதுகாக்க தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் சில தினங்களில் மாவட்டம் தழுவிய ரீதியில் பாரிய போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். இன்று மன்னார் நகர சுற்றுவட்ட போராட்ட களத்தில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்காமல் சான்றோரித்தனமாக தன்னுடைய சுய முடிவாக இந்த முடிவுகளை அவர் எடுத்திருப்பது மன வேதனை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. இருந்தும் வாழ்வது எங்களுடைய உரிமை, மனித உரிமையை நாங்கள் அனுபவிப்பது எங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பது எங்களுடைய உரிமை. அதை யாரும் பறிக்க முடியாது. அந்த உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என்பதை சொல்லிக் கொள்வதும் எங்களுடைய போராட்டம் விரிவடைகிறது என்பதையும் இன்றைய நாளிலே மக்களுக்கு அறிய தருகின்றோம். ஆகவே எங்களுடைய போராட்டம் அந்த 3 கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த இடத்திலே தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட ஒரு போராட்டமாகவும் மக்கள் எல்லாரையும் ஈடுபடுத்துகின்ற போராட்டமும் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுகின்ற போராட்டங்களாகவும் இந்த போராட்டம் வெடிக்கப் போகின்றது என்பதையும் உருவெடுக்கப் போகிறது என்பதை நாங்கள் தருகின்றோம். மக்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய வளங்களையும் எங்களுடைய உரிமையும் பாதுகாக்க அந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்வதோடு போராட்டம் பல்வேறு வடிவங்களிலே முன்னெடுக்கப்படும். அதை நாங்கள் 2-3 நாட்களில் நாங்கள் உங்களுக்கு அதை சொல்லவிருக்கின்றோம். வருகின்ற திங்கட்கிழமை மிகப்பெரிய போராட்டம் எங்களுடைய இந்த பட்டினத்திலே நடைபெறும் என்பதை உங்களுக்கு உறுதி அளித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா மக்களும் அன்றைய நாளிலே வேலைகளையும் கடைகளையும் பூட்டி வேலைகளை நிறுத்தி காரியாலயங்களை நிறுத்தி எல்லாரும் இந்த போராட்டத்தில் இணைந்து எங்களுடைய ஒருமித்த சக்தியை அரசு காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பது மிகவும் ஒரு கவலைக்கு உரிய விஷயமாக இருக்கு. ஏனென்று சொன்னால் நாங்கள் உரையாடிய அனைத்து அதிகாரிகளும் மக்களை பாதிக்காத விதமாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லியிருந்த பொழுதிலும் இந்த எங்களுடைய ஜனாதிபதியினுடைய அறிவித்தல் என்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது. ஆகவே அது அவருடைய முடிவாக இருக்கின்ற வேளையில் எங்களுடைய முடிவு எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற ஒரு முடிவுதான். ஆகவே இந்த இடத்திலிருந்து எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் சட்டங்களை மீறாத வரை தொடர்வோம் என்பதை இந்த செய்தி ஊடகங்கள் வழியாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதை அரசாங்கம் வேடிக்கை பார்ப்பதாக வவுனியா நெல் ஆலையாளர்கள் சங்க தலைவர் சீனா விவேகானந்தராஜா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை அரிசி மாஃபியாக்களின் களஞ்சியங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உடனடியாக சோதனையிட வேண்டும் என வவுனியா நெல் ஆலையாளர்கள் சங்க தலைவர் சீனா விவேகானந்தராஜா தெரிவித்துள்ளார். இன்று வவுனியா வெளிக்குளத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு தகப்பன் சொல்லை கேட்காத மக்களை தகப்பன் தட்டி கேட்க வேண்டிய கடமைப்பாடு இந்த அனுர அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் கஞ்சா பிடிக்குது, தூள் பிடிக்குது, ஐஸ் பிடிக்குது, கள்ளர்களை பிடிக்கிறார்கள். நியாயமான கருத்து, நியாயமான தேவை, நல்ல சேவை, அதை வரவேற்கிறோம். ஆனால் அன்றன்றாடு உணவு உண்டு வாழ்வதற்குரிய ஆதாரமான அரிசியை தான் தோன்றிய விதத்தில் விற்பனை செய்வதற்கு கண்டும் காணாமல் இருப்பது போல் இருக்கிறது. என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு இந்த தென்னிலங்கையில் கொண்டு பதுக்கி வைக்கப்பட்ட அரிசி மாஃபியாக்கள், நெல் மாஃபியாக்கள் இன்றைக்கு 350 ரூபாய்க்கு கீரிச்சம்பா அரிசியை விற்கிறார்கள். கொழும்பை பொறுத்தளவில் அது கொழும்பில் வாழும் மக்களுக்கு அது சிறிய தொகையாக இருக்கலாம். ஆனால் இந்த உற்பத்தி செய்யும் பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு அது பெரிய தொகையாக இருக்கும். காரணம் என்றால் அவர்கள் தங்களுடைய உற்பத்தியான நெல்லை, ஈர நெல்லை 7500 1000க்கு விற்று, காஞ்ச நெல்லை 9000க்கு விற்று, அரிசியை 350 ரூபாய்க்கு வாங்கி பாவனை செய்வதென்றால் நிரம்ப கஷ்டமான ஒரு நிலை. இதை ஜனாதிபதி நேரடியாக கண்டு அந்த அரச ஊழியர், அதுக்கு சம்பந்தப்பட்ட அரச ஊழியர்களை விட்டு இதை பிடிச்சு இதுக்குடனே கடும் தண்டனை, இலங்கை பூரா ஒரே நாளையில பிடிக்கும், ஒளிச்சொலிச்சு விற்கின. இங்க சிறு கைத்தொழில், சின்ன மில், சிறு முதல் வைத்து செய்பவர்கள் எல்லாரும் அகல பாதாளத்துக்கு போற நிலைக்கு உருவாக்கப்படுகிறது. பேங்கில் கடனை கட்ட முடியாது. ஒரு சில அரிசி நெல் மாஃபியாக்களை உடனடியாக அவர்களின் ஸ்டோரை போய் அரசாங்கம் தயவு செய்து எல்லாம் செக் பண்ணி அவைகிட்ட இருக்கிற இருப்ப அரசு நியமிக்கப்பட்ட விலைக்கு அந்த அரிசியை விற்க பண்ணினால், மற்றது அரிசியை வாங்கி கூடுன விலை விற்கிற கடைக்காரருக்கு சரியான பாடத்தை படிப்பித்தால் இலங்கையில அரிசி தட்டுப்பாடு வராது. மலையக பகுதிகளில் கடும் குளிரினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
மலையக பகுதியில் குளிருடனான காலநிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக அவ்வப்போது கடும் மழை பெய்து வருவதனால் இப்பகுதியில் உள்ளோர் தமது அத்தியாவசிய வேலைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். தொழிலுக்கு செல்வோர், பாடசாலை மாணவர்கள் என பலரும் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். மலையகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் சாரல் மழை பெய்கின்றமையினால் பகல் வேளைகளில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. இதனால் வாகன சாரதிகள் வாகனங்களை செலுத்திச் செல்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் அவதானமாக செல்லுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பதுளையின் சில பகுதிகளில் நேற்று மாலை உணரப்பட்ட நிலநடுக்கத்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை என பதுளை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. ஹல்துமுல்ல, விலன்விட்ட, அக்கரசிய, லெமஸ்தோட்ட, முருதஹின்ன மற்றும் ஏனைய பகுதிகளில் நேற்று மாலை 6:46 மற்றும் 6:47 மணிக்கு ஒரு சிறிய நிலநடுக்கம் உணரப்பட்டதாக பதுளை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதனால் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் அந்த நிலையம் தெரிவித்துள்ளது. இது மிகவும் சிறிய அளவிலான நிலநடுக்கம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் இது பல்லேகல, ஹக்மன, மகா கனதராவ மற்றும் அம்பாறை ஆகிய இடங்களில் உள்ள நிலநடுக்க உணரிகளால் பதிவு செய்யப்படவில்லை என்று பதுளை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் EML உதயகுமார் தெரிவித்தார். இருப்பினும் இந்த திடீர் நிலநடுக்கம் குறித்து பொதுமக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு ஹல்துமுல்ல பிரதேச செயலாளர் KAG பிரியங்கிகா கேட்டுக்கொண்டுள்ளார். முத்துநகர் விவசாய நிலத்தை விடுவிக்குமாறு வலியுறுத்தி பிரதமர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. முத்துநகர் விவசாய நிலத்தை விடுவிக்குமாறு வலியுறுத்தி பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு, இந்திய கம்பெனிகளின் நிலவள திருட்டுக்கு எதிரான போராட்டத்தை தொடருவோம், விவசாயிகளின் காணியை கம்பெனிகளுக்கு கொடுக்காதே என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாதிக்கப்பட்ட மக்கள், முத்துநகர் விவசாய நிலத்தை பற்றின பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எங்களை பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறோம். தயவு செய்து அவங்கள்ட்ட கேட்கறது, இந்த விவசாயிகளான 352 பேருக்கு மட்டுமல்லாது வேறு வேறு இடங்களில் இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வை நீங்கள் பெற்றுத்தரணும்னு சொல்லி தான் எங்களோட ஆசை. நீங்கள் இந்த அரசாங்கம் தரும்ன்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு கூடியிருக்கோம். தயவு செய்து எங்களுக்கு வருத்தத்தையும் எங்களை கவலையும் உங்களோட கருத்தில் கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை பெற்று தருமா தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம். கச்சான், மீன்பிடி, பழமுந்திரி, முருங்கை என்று எல்லா வகையான மீன்பிடி, இறால்பிடி, மட்டி எடுத்தல் என்று கிராமத்துக்குரிய அத்தனை தொழில்துறையிலும் அங்கே இருந்தது. அந்த இடத்தை அப்படியே வாரி சுருட்டி கம்பெனிகளுக்கு கொடுத்தே விட்டார்கள். கம்பெனிகள் எங்களுடைய குலத்தை உடைக்கின்றார்கள். எங்கள் கண்முன்னே எங்களுடைய வரம்புகள் அழிக்கப்படுகின்றன. தயவு செய்து எங்களுடைய விளைநிலத்தில் எங்களுக்கே பெற்றுத்தாருங்கள். தாராளமான இடம் அதே முத்துநகரை சூழ உள்ள பகுதியில் நிறைவாக இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சோலார் பவர் கம்பெனிகளை நீங்கள் கொடுக்கலாம், அந்த தாராளமாக கொடுக்கலாம். வந்து பாருங்கள், அங்கே தாராளமான இடம் இருக்குது. எங்களுடைய விளைநிலத்தில் குளத்தோடு எங்களுக்கு தாங்கள் இன்றைக்கு எங்களுடைய குளம் உடைபட்டு கொண்டு இருக்கிறது. டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையின் நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையின் நூலகம் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைக்கப்பட்டது. வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையின் பழைய மாணவியும் பழைய மாணவர் சங்க ஆஸ்திரேலிய கிளையின் உறுப்பினருமான கிருஷ்ணானந்தி மகேஸ்வரன் மற்றும் குமாரகுல சிங்கி குடும்பத்தார் இணைந்து 3 மில்லியன் ரூபாய் செலவில் நூலகத்தை டிஜிட்டல் மயப்படுத்தியிருந்தனர். பாடசாலை அதிபர் தவத் திருமகள் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி கலந்து கொண்டார்.
நிகழ்வில் பாடசாலை ஓய்வு நிலை அதிபர்கள், பாடசாலை பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பாடசாலை பழைய மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். பூரணமற்ற தகவல்களை வெளியிட்டு சமூகத்தில் தேவையற்ற குழப்பத்தை தோற்றுவிக்க வேண்டாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். භාග තොරතුරු සමාජගත කළා අනවශ්‍ය සමාජ කලබලයක් ඇති කරන්න එපා. ஊழல் ஒழிப்பு தொடர்பான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாமும் தயாராகவே உள்ளோம். அரசாங்கத்தின் இத்தகைய செயற்பாடுகள் அவர்களுக்கு அரசியல் லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். எது எவ்வாறாக இருப்பினும் அரசாங்கம் இந்த விசேட நடவடிக்கைகளின் போது பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து அவர்கள் வெளியிடும் பூரணமற்ற தகவல்கள் சமூகத்தில் தேவையற்ற குழப்பத்தை தோற்றுவிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆகவே இத்தகைய விடயத்தை மேற்கொள்ள வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவோர் மற்றும் பாதாள குழுக்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்துங்கள். ஆனால் பூரணமற்ற தகவல்களை வெளியிட வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாமல் வெளியிடப்படும் போது சமூகத்திலும் அரசியலிலும் குழப்பம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்தார். தற்போதைய சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். இவர் 2.5 நிமிடங்கள் கதைத்தார். நீங்கள் சொல்லுங்கள், அவருக்கு எந்த அடிப்படையில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை வழங்கினீர்கள் என்று. எங்களுக்கு ஒரு சட்டம், ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம். நீங்கள் இப்படி செய்யாதீர்கள். எதிர்காலத்தில் நீங்கள் தான் சபாநாயகராக போகிறீர்கள். நாங்களும் உங்களைத்தான் சபாநாயகராக நியமிக்கப் போகிறோம். நாடாளுமன்ற நிலையற் கட்டளையில் எங்காவது குறிப்பிடப்பட்டுள்ளதா கட்சியின் பெயர் சொன்னவுடன் அவர் கதைக்க வேண்டும் என்று? சபாநாயகர் அவர்களே, இது தவறுதானே? தவறை உணர்ந்து அவர்களுக்கு வழங்கப்படும் சந்தர்ப்பத்தை எங்களுக்கும் தாருங்கள். அனைத்து பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை போதைப் பொருளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதைப்பொருள் பாவனையை முற்றாக ஒழிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டார். தண்டனை சட்டக்கோவை திருத்தச் சட்டம் மூலம் 2ஆம் மதிப்பீடு தொடர்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரதான வசன் கதா කරන දෙයක් මේ මද්ද්‍රව්‍ය භාවිතය. நாட்டில் உள்ள அம்மாக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகளை நீண்டகால போதைப்பொருள் வாடிக்கையாளர்களாக வைத்திருக்க திட்டமிடுகிறார்கள். நாளாந்தம் கண்டுபிடிக்கப்படும் போதைப் பொருட்களால் எமது பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கான அந்த சிறந்த எதிர்காலத்தை எவ்வாறு கொடுக்க போகிறோம்? தற்போது பாடசாலைகளுக்குள் போதைப்பொருள் பாவனை காணப்படுகிறது. அத்தோடு துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரிப்பு, பாடசாலை இடைவிலகல் அதிகரிப்பு, வயது குறைந்த கர்ப்பம் அதிகரிப்பு ஆகியனவும் இந்த போதைப்பொருள் பாவனையால் காணப்படுகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பில் நாம் அனைவருக்கும் மிகப்பெரிய பொறுப்பொன்று உள்ளது. அரசியல் பேதங்களை மறந்து விசேடமாக அனைத்து பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை போதைப்பொருளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நாட்டுக்குள் போதைப்பொருளை கொண்டு வந்து இளம் தலைமுறையினரின் வாழ்வை சீரழிக்கும் இந்த போதைப்பொருள் பாவனையை நாட்டுக்குள் இருந்து துடைத்தெறிய வேண்டியதன் பொறுப்பை நாம் ஒவ்வொருவருமாகவும் சமூகமாகவும் ஏற்க வேண்டும். இது அரசியல் இலக்கு அல்ல, ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கான இலக்காகும். இது அரசியல் இலக்கிற்கும் அப்பாலான தேசிய இலக்காகும். இந்த இலக்கிலிருந்து தப்பிச் செல்வதற்கு யாராலும் முடியாது. මේ රටේ මේ මද්ද්‍රව්‍ය ගෙනල්ලා අපේ දරු පරපුර විනාශ කරන මේ සමාජ ප්‍රවාහය අතුගාලා දාන එකේ වගකීම අපි තනිවත් සමාජයක් හැටියටත් අපි බාර ගන්න ඕනේ. அரசு சித்த மருத்துவ சங்க அதிகாரிகளினால் இன்று யாழ்ப்பாணத்தில் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரச சித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் ஆயுர்வேத மருத்துவர்களுக்கான மேலதிக கொடுப்பை வழங்க கோரி இன்று யாழ்ப்பாணத்தில் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று பிற்பகல் 12 மணியளவில் யாழ்ப்பாணம் கைதடி சித்த மருத்துவ வைத்தியசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. ஆயுர்வேத வைத்தியர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மேலதிக கொடுப்பனவை உடன் வழங்கவும் கோரி போராட்டம் இடம்பெற்றது. எமது கைதடி சித்த போதனா வைத்தியசாலையின் முன்பாக பேரெழுச்சியுடன்
எமது வைத்தியர்கள் இன்று வந்து இந்த போராட்டத்தில் உணர்வுபூர்வமாக கலந்து கொள்ளார்கள். இந்த நிகழ்வுகளை நாங்கள் செய்வதன் நோக்கம் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த மேலதிக நேர கொடுப்பனவு கட்டாயம் நிறுத்தப்பட்டதை வழங்க வேண்டும். தொடர்ந்து எமது வைத்தியர்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்து இந்த பொருளாதார சூழ்நிலையிலும் மேலதிகமாக தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் பலமுறை எமது யூனியனிட முறையிட்டு நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை எழுத்து மூலம் அமைச்சர்களுக்கு வழங்கி கூட இன்னும் சாதகமான பதில்கள் எதுவுமே கிடைக்காதனால்தான் இன்று இந்த வைத்தியர்களாக இருந்து கூட தெருவுக்கு வந்து போராட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை இருக்கிறது. நாங்கள் வந்து இந்த போராட்டம் இப்ப இல்ல 3 வருடங்களுக்கு முந்தையே நாங்கள் இந்த எங்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவுகள் டெட் அலவன்ஸ் எல்லாம் தர சொல்லி நிறைய எல்லா அமைச்சர்களுக்கும் தனித்தனியாக கடிதம் கொடுத்து கேபினெட்ல போட சொல்லி பிரச்சனைப்படுத்தி போன வருடத்துக்கு முதல் வருடம் தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் நடத்தி போன வருடம் வந்து ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 5 மாதங்களுக்காக எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அனுமதியும் தொடர்ந்து இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரியில இருந்து நிறுத்தப்பட்டிருந்தது. அதுக்காக நாங்கள் பல தடவைகள் மீண்டும் மீண்டும் போராடி அமைச்சருக்கு கடிதங்கள் அனுப்பி ஆனால் அமைச்சர் வந்து இதுவரைக்கும் எங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி தரையில்லை. ஆனால் நாங்கள் சம அடிப்படையில் அதாவது வந்து மேலத்தைய வைத்திய உத்தியோகத்தர்களும் நாங்களும் சம அடிப்படையிலான வேலை கொண்ட நாங்கள் ஆனால் எங்களுக்குரிய சம்பளம் வந்து அங்கே சரியான முறையில் எங்களுக்கு தருபடையில் என்றதுக்காகத்தான் நாங்கள் நீண்ட காலமாக இந்த போராட்டத்தை நடத்தி ஒரு 5 மாதம் எங்களுக்கு இடையில் தந்தார்கள். ஆனால் அதையுமே இப்போ நிறுத்தி விட்டார்கள். அப்போ சகல அமைச்சர்களும் எங்களுக்கு இதுக்கான சப்போர்ட்டை வந்து தரணும், எங்களுக்கு ஆதரவு தரணும், நாங்களும் சம்பள படிநிலையை வந்து பெறணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மன்னார் நகர பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. மன்னார் நகர பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட உணவகம் ஒன்று சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய வந்த நிலையில் நேற்று மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான குழுவினரால் கண்காணிக்கப்பட்ட நிலையில் உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. குறித்த உணவகம் உரிய முறையில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் அசுத்தமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. குறித்த உணவகம் எந்த ஒரு வியாபார உரிமமும் இன்றி இயங்கி வந்ததுடன் உணவகத்தின் கழிவுநீர் உரிய விதமாக அகற்றப்படாமல் புழுக்கள் இலையான் உருவாகி இருந்ததுடன் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தமை, உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. அதன் அடிப்படையில் குறித்த உணவகத்திற்கு எதிராகவும் உரிமையாளர் மீதும் பல்வேறு பிரிவுகளில் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை பெண் நோயியல் பிரிவு இன்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை பெண் நோயியல் பிரிவு சுமார் 2 வருடங்களாக மூடப்பட்டிருந்த நிலையில் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனால் திறந்து வைக்கப்பட்டது. பெண் நோயியல் பிரிவு 2 வருடங்களுக்கு முன்னர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது. எனினும் பயன்பாடற்று மூடப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினராலும் அதனை திறக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுடன் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் நேற்று நாடாளுமன்றத்திலும் கருத்து முன்வைக்கப்பட்டது. இந்த பின்னணியில் பெண் நோயியல் பிரிவு இன்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. மது போதையில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தை செலுத்தியதாக சாரதி கைது செய்யப்பட்டார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை மது போதையில் செலுத்தியதாக கூறப்படும் சாரதியொருவர் இன்று கந்தப்பள்ளி போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நுவரெலியாவிலிருந்து உடப்புசல்லாவை நோக்கி பயணித்த இந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை மது போதையில் கவனக்குறைவாக செலுத்துவதாக பேருந்தில் பயணம் செய்தவர்கள் போலீஸ் அவசர சேவை இலக்கமான 119 ஊடாக வழங்கிய இரகசிய தகவலை அடுத்து கந்தப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மேற்கொண்ட சோதனையின் பின்னர் 56 வயதுடைய சாரதியான சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்யும் போது பேருந்தில் 30க்கும் அதிகமான பயணிகள் இருந்துள்ளதாகவும் குறித்த சாரதி தொடர்பில் இதற்கு முன்னரும் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டு நுவரெலியா மாவட்ட நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கந்தப்பள்ளி போலீசார் தெரிவித்தனர்.
மீன்களை திருடுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி திருகோணமலையில் மீனவர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கட்டுவலையிலிருந்து மீன்களை திருடுபவர்களுக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிப்போருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி திருகோணமலை உட்துறைமுக வீதியில் உள்ள மீன்பிடி திணைக்களத்தின் முன்பாக மீனவர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் வாழ்வாதாரத்தை பறிக்காதீர்கள், கட்டுவலையில் களவு செய்யாதீர்கள், கட்டுவலைகளை சேதமாக்காதீர்கள், எங்கள் வாழ்வாதாரத்தை அளிக்காதே போன்ற கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை அரசடி சூசியப்பர் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் ஏற்பாடு செய்திருந்த போராட்டத்தில் ஏனைய மீனவ சங்கங்களும் இணைந்து கொண்டு தங்களது ஆதரவை வழங்கியிருந்தார்கள். போராட்டத்தின் நிறைவில் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரினையும் மீன்பிடி மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளரிடம் கையளித்தனர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தமிழ்நாட்டு மாநில நிர்வாகிகள் காத்தான்குடி முதலாம் குறிச்சி பீரா பெரிய ஜிம்மா பள்ளிவாசலுக்கு விஜயம் செய்தனர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தமிழ்நாட்டு மாநில நிர்வாகிகள் இன்று மட்டக்களப்பு காத்தான்குடிக்கு விஜயம் செய்தனர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தமிழ்நாட்டு மாநில நிர்வாக செயலாளர் ஷாகுல் ஹமீது தலைமையில் 10 பேர் அடங்கிய குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். காத்தான்குடி அல் அக்ஷா ஜும்மா பள்ளிவாசலுக்கு விஜயம் செய்து அப்பள்ளிவாசலை பார்வையிட்டதுடன் பள்ளிவாசல் நிர்வாக தலைவரும் காத்தான்குடி நகரசபை உறுப்பினருமான ஜவாஹிரையும் சந்தித்து கலந்துரையாடினர். இதனை அடுத்து 1990ஆம் ஆண்டு 103 பேர் படுகொலை செய்யப்பட்ட காத்தான்குடி முதலாம் குறிச்சி மீரா பெரிய ஜிம்மா பள்ளிவாசலுக்கு சென்று அப்பள்ளிவாசலையும் பார்வையிட்டதுடன் காத்தான்குடியில் உள்ள பூர்வீக நூதன சாலையையும் பார்வையிட்டனர். பதினைந்தாவது நாளாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் ஆர்ப்பாட்டம் தொடர்கின்றது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக தொடர்ந்து இடம்பெறும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் போராட்டமானது 15வது நாளாகவும் இன்றைய தினம் அமைதி வழி ஆர்ப்பாட்டமாக முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதி வழங்காத மனிதாபிமானமற்ற அரசே, 5 வருடத்தை தாண்டிய ஆசிரியர் பணியை அலட்சியம் செய்யும் அரசு என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 5 வருடங்களாக ஆசிரியர்களாக கடமையாற்றிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான நிரந்தர நியமனத்தை வழங்க அரசாங்கம் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேர்வின் சில்வாவின் வழக்கை விசாரணைக்கு எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா அமைச்சராக செயல்பட்ட காலத்தில் சட்டவிரோத சொத்துக்களை ஈட்டியதாக கூறி அவருக்கு எதிராக இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. அதன்படி இந்த வழக்கின் விசாரணையை எதிர்வரும் நவம்பர் 17ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் உத்தரவிட்டுள்ளார். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தொடர்பான பல ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு பிரதிவாதிக்கு வழங்கியது. அதன்படி வழக்கின் விசாரணைக்கு திகதி நிர்ணயிக்குமாறு இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தை கோரியது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை நவம்பர் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு தீர்மானித்தார். 2010 முதல் 2012ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அவர் அமைச்சராக பணியாற்றிய போது தனது சட்டப்பூர்வ வருமானத்திற்கு மேலதிகமாக சுமார் 150 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்துள்ளதாக மேர்வின் சில்வாவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஊழல் இலங்கை கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது என எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் அசோக் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஊழல் இலங்கையின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது என எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர், பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஆலோசகர் அசோக் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொளி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
දූෂණ විරෝධී ලේකම් කාර්යාලයක් සකස් කිරීම කියන ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவை பலப்படுத்த வேண்டியது அவசியமான விடயமாகும். சூறையாடப்பட்டுள்ள அரச சொத்துக்கள் மீள பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபை குறித்த திட்டத்திற்கான ஒத்துழைப்பை வழங்குகின்றது. அதேபோன்று குறித்த நடவடிக்கைகளை இலகுவில் முன்னெடுக்க தேவையான வகையில் விசேட செயலகத்தை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பல வருட காலமாக இருந்த ஊழலை குறுகிய காலத்தில் ஒழிப்பதென்பது இலகுவான காரியம் ஒன்றல்ல. இருப்பினும் ஊழலை ஒழிக்கும் திட்டம் ஒரு சாதகமான முறையில் தொடர்கின்றது என்றே கூற முடியும். பொதுமக்களும் கூட அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு திட்டத்தை வரவேற்கின்றனர். 3வது வருடமாகும் போது ஊழலை ஒழிக்க தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதற்கான சிறந்த தலைமைத்துவம் மற்றும் பலம் இந்த அரசாங்கத்திற்கு உள்ளது. அதேபோன்று ஊழல் இலங்கையின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. මේකෙදී අපිට පේනවා හුඟක් සාධනීය දේවල් මේ රටේ ඇති. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.